உங்கள் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பார். அது மாதிரி இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? நீங்கள் அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு நடிகரோட சார் ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். அதனால அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேட்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் உங்க ஃபேமிலில இருந்தா கேட்கறேன். உங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்போ எங்க குடும்பத்திலேருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்தில் நாங்கள் எந்த கட்சியில சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நான் கேட்குறேன். எங்க வீட்டில் பிரச்சனை மட்டும் ஏன் கேட்குறீங்க நீங்க? பொதுமக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க. ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்திருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்திருக்கீங்க. என்னோட ரசிகனை வச்சு படம் எடுத்திருக்கீங்க. உங்ககிட்ட கேட்க முடியும். தளபதியை பார்க்க முடியாது. பார்த்தவர்கிட்ட கேட்கற கேள்வி. ஒரு நிமிஷம், நீ கேட்குற கேள்வியே தப்பு இல்லை. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே, பாலாட்டு கொடுப்போம். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியல் நீ கேட்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க வந்து கேட்கறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கேள்வி விட்டு கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் வெங்கட் பிரபு சார் வெங்கட் பிரபு ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சாரை போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டெலாம் இருக்குது. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதில் டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்லை விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேட்குறீங்களா? இப்போ என்ன விஜய் சார் படத்தில் உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டரில் சொல்லுங்கள்? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லு, என்ன பண்ணுவாங்க? தேங்க்யூ மேடம். அர்ச்சனா மேடம் ஒரே ஒரு கேள்வி. அர்ச்சனா மேடம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. as the வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இஸ் இட் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில் பேசலாம். இது ஒன்லி அபவுட் கோட் சார். அது நான் பேசுகிறேன் அப்புறமா. சார் உங்க மூவிஸ்னாலே யுவராஜ் ஒரே நிமிஷம், லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஒன் சார் கேட்கவா சார்? இங்கே அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெய்லரில் வந்து ட்ரெய்லரோட கிளைமேக்ஸில் வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சுருந்தது. ஸோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில் வந்து ஒரு டைலாக் வச்சுருந்தீங்க. ஸோ இது மொழி ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில் மாற்றப்படுறதா? இதனால் மருதமலை மாமணியை நமக்கு ரெஃபரன்ஸ் என்னென்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பண்ணோம். இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் எண்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு ஃபன் மொமெண்ட்டில் எண்ட் பண்ணணுங்கிறது ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில்னு போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை போட்ட தமிழில். தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்கோட முடிச்சு வேறு இந்த பாட்டு தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு இப்போ நீங்கள் படம் பாருங்கள், அதே பாட்டு தான் அதே சீனில் அதே தான் வரும். இல்லை நம்ம ஊர் ஆடியன்ஸ் மிஷன் இம்பாசிபிளோட கில்லியை பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறேன். விபிஜி இங்கே ஷாலினி சொல்லுங்க. ஜி ஆக்சுவலி இங்கே குங்குமம் ஷாலினி கை இங்கே ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்கள். இந்த படத்தில் ஆமாம் பேர் இருக்கவர். நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்தில் நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு கொஸ்டின்.
இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டைம் ட்ராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி. பிபிசியூனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் இருக்கு. எனக்கு பெருமையாக இருக்கு. இல்லை இது வந்து இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். விரைவில் அனைத்து கோட்னு பேர் வச்சிருக்கீங்க, கோட்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்களும் பிரியாணி பிரியர், இங்கே இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பிரியாணியாக இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் கொஸ்டின் ஒன் இங்கே சார் வெங்கட் சார் ஹியர் சார், படத்தில் வந்து பேங்காக் எதுக்குடா ஃபேமிலியோட போனீங்க? ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேட்குறீங்க? இப்போ நான் திரும்ப அதை பற்றி பேசி திரும்ப வீட்டில் பிரச்சனை வரும். அதனால இல்லை, அது இட்ஸ் வெரி காமன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுகிற ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் அதனால் அது அப்படி ஜாலியாக தான் யூஸ் பண்ண. அது நீங்கள் போங்க, ஃபேமிலியோட போங்க, நல்லாயிருக்கும். இல்லை லாஸ்ட்டில் குமுதம் மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி. டோட்டல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பாக இருக்கும். we are trying for நார்த் இந்தியாவில் வைடர் ரிலீஸ். அது வந்துடுச்சுன்னா இட் will break the record. ரைட் நோ க்ளோஸ் டு 6,000 இருக்குது. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விரைவில் அனைத்து நடிகர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.